கைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான அண்ட் டிஃப்ரெண்ட்டான லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஐ ஹோப் இந்த ட்ராமாவோட எண்டிங் கண்டிப்பாக உங்கள் எல்லார் மனசுலையும் ஒரு பெரிய இம்பாக்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய கைண்ட் ரிக்வஸ்ட், நம்ம சேனலை நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த ட்ராமாவோடைய ஸ்டார்டிங்லேயே ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் வேனை தான் காமிக்கிறாங்க. இது எந்த இடம், இங்கே எதுக்கு நம்ம வந்தோம், இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லி ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயோடைய ஹஸ்பண்ட், இந்த ட்ராமாவோட ஹீரோ என்ஷோ தான் காமிக்கிறாங்க. தான் ஹஸ்பண்டை பார்த்த சந்தோஷத்துல ஹீரோயினும் ஓடி போய் ஹீரோ முன்னாடி நின்று, என்ஷோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஆமா நீ என்ன சாப்பிட்டுட்டு இருக்க, இந்த பிரெட் உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க, அவன் பாத்தீங்கன்னா எதுவுமே கண்டுக்காம அவன் படுக்க சாப்பிட்டுட்டே இருக்கான். ஏய் என்ன என்ஷோ நான் பேசிட்டே இருக்கா, நீ என்ன கண்டுக்காமலே உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு அவனை டச் பண்ணா, இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். நம்ம ஹீரோயினால ஹீரோவை டச் கூட பண்ண முடியல. பிகாஸ் ஹீரோயின் இறந்துட்டாங்க. அவங்க பாடி மார்ச்சரியில இருக்கு. அவங்க பாடி முன்னாடி அவங்க அம்மா தான் உட்காந்து பயங்கரமா கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயினுக்கும் இப்பதான் ரியலைஸ் ஆகுது, ஆமால நம்ம தான் ஆல்ரெடி இறந்துட்டோமே. ஆனா இறந்ததுக்கு அப்புறம் எல்லாருடைய ஆன்மாவும் சொர்க்கத்துக்கு தானே போகும்னு சொல்லுவாங்க. நான் இதுக்காக இன்னமும் இங்கே இருக்கேன். அது மட்டும் இல்லாம என்ஷோ இன்னமும் ஃபுட் டெலிவரி பாயாவே இருக்கானா, அப்போ எனக்கும் என்ஷோக்கும் டைம் பின்னோக்கி போயிருக்கு போல. அப்போ இன்னமும் எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகலையான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹீரோவும் கால் அட்டன் பண்ணா ஹீரோயின் தான் பேசிட்டு இருக்கா. என்ஷோ வீட்டுல சேஃப்டி ப்ராடக்டே இல்ல, வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்கும் போது அவனுக்கே அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. சரிம்மா சரிம்மா, என் வைஃபை சந்தோஷமா வச்சுக்கிறத தவிர எனக்கு வேற என்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போக கிளம்பிட்டு இருக்கா. பக்கத்துல இருக்கிற கோவர்க்கரும், என்னப்பா அதுக்குள்ளே வீட்டுக்கு கிளம்பிட்டியா, இன்னைக்கு ஆர்டர்ஸே கம்மியா தானே எடுத்திருக்கேன்னு கேட்க, இல்ல ப்ரோ இப்பதான் என் வைஃப் கால் பண்ணினா நான் அவசரமா வீட்டுக்கு போயாகணும்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ஹாப்பியா வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. அப்போ ஆப்போசிட்ல ஹீரோயின் என்ன, என்ஷோ தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடாத, வீட்டுக்கு போனா நீ ரொம்பவே கஷ்டப்படுவ, தயவு செஞ்சு வீட்டுக்கு போகாதான்னு சொல்லி வழியை மறைச்சிட்டு நின்றுட்டு இருக்க. அவங்க தான் ஆன்மா வச்சு அவன் கண்ணுக்கு எப்படி தெரியவாங்க கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். அவங்களால ஹீரோவை ஸ்டாப் பண்ணவே முடியல, ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அழுதுகிட்டே, என்ஷோ தயவு செஞ்சு போயிடாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் ரொம்பவே வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க அப்படியே கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீட்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வேற யாரோ ஒரு பர்சன் கூட கிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்ப அந்த பர்சனும் ஹீரோயின் கிட்ட, வேன் நீ எப்போதான் அந்த டெலிவரி பாயை டிவோர்ஸ் பண்ண போற, இன்னும் நம்ம எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி திருட்டுத்தனமாவே மீட் பண்ணிட்டு இருக்கதுன்னு கேக்குறான். ஆக்சே இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க, சீக்கிரமாவே அவனை நான் டிவோர்ஸ் பண்ணிடுறேன், அவன் என் மேல ரொம்பவே அன்பா இருக்கா, அவன்கிட்ட நான் எப்படி திடீர்னு இதை பத்தி பேசுறதுன்னு சொல்லிட்டு இருக்கா. வேன் இதுக்கப்புறம் என்னால வெயிட் பண்ணவே முடியாது, சீக்கிரமா அவன்கிட்ட இதை பத்தி சொல்லுன்னு சொல்லிக்கிட்டே அவங்கள கிஸ் பண்ண போயிட்டு இருக்கா. அந்நேரம் பார்த்தா அங்க ஹீரோ வரவோ இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறத பாத்துறான். அவ்வளவுதான், அதை பார்த்தா ஹீரோடைய மனசு சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. இந்த உலகமே தான் வைஃப்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தா அவனுக்கு. அவன் தலையில ஏதோ பெரிய இடி வந்து விழுந்த மாதிரி இருக்கு. வேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, யார் இவனு கேக்குறான். அப்போ ஆக்சியும் ஹீரோயினி கிட்ட, வேன் இவன் தான் உன்னுடைய பாய் ஃப்ரெண்டா, இமிடியேட்டா இந்த டெலிவரி பாயை டிவோர்ஸ் பண்ணி வீட்டை விட்டு திறத்தி விடு, உனக்கு என்ன ஹஸ்பண்ட் தானே, உனக்கு தான் நான் இருக்கனே, உன் கூட கவுண்ட்லெஸ் டைம் நான் ஸ்லீப் பண்ணிருக்கேன்னு சொல்ல. அதை கேட்ட ஹீரோக்கு செம்மையா கோவம் வந்து அவன் வாயில ஒரு குத்து விட்டுறா. மறுபடியும் அடிக்கலான்னு போகும்போது ஹீரோயின் குறுக்க வந்து நின்று, என்ஷு போதும் நிறுத்துறியா, உனக்கு அடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன அடி, அவர் மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதுன்னு சொல்றா. உடனே அவன் வாங்கிட்டு வந்து அந்த சேஃப்டி ப்ராடக்ட்டை காட்டி, அப்போ இதை நீ வேணும்னே தான் வாங்கிட்டு சொல்லிருக்கல, அது அவன் கூட யூஸ் பண்ணதான் என்ன வாங்கிட்டு சொன்னேன்னு கேட்கறான். என்ஷு அதான் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுல, இதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவுக்கு பயங்கர எமோஷனலா இருக்கு. அவன் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கு. வேன் நீ என்கிட்டே டிவோர்ஸ் கேட்கிற, அவ்வளவுதானே எல்லாமே, நம்ம லைஃபே முடிஞ்சு போச்சான்னு கேட்கறான். அப்போ ஆக்சியும், என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கா, ஒன்ன மாதிரி ஒரு டெலிவரி பாயை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லவ்ங்கிற பேரில் அவ இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், ஒழுங்கா அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருன்னு சொல்லிட்டு இருக்கான். வேன் நீ சொல்லு, உண்மையிலே என் காதல் உனக்கு அவ்வளவு பாரமா இருந்ததா, என்னால நீ இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டியான்னு கேட்கறான். ஓ என்ஷு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நீ சாதாரண ஒரு டெலிவரி பாய், ஆனா நான் சீக்கிரமாவே மெய்ஃபு கம்பெனியோடைய டிசைனிங் டைரக்டர் ஆக போறவ, உனக்கு எனக்கும் எந்த விதத்துல செட் ஆகும், அது மட்டும் இல்லாம நான் உன்னை மேரேஜ் பண்ணதே ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தான் சொல்றாங்க. என்ன சொன்னா மெய்ஃபு கம்பெனியோடைய டிசைனிங் டைரக்டர் ஆக போறியா, பார்க்கலாம் நீயே ஆகு, ஆனா ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உன்னுடைய இந்த செயலால கண்டிப்பா நீ வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். அவ அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கீழே உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ஆக்சியும் ஹீரோயின் கிட்ட, வேன் பாத்தியா அவன் மேல எந்த அளவுக்கு எல்லாம் வச்சிருக்கான்னு, நீ எதுக்கு அவங்கிட்ட போயிட்டு உன்னுடைய கடைசி நிமிஷங்களா நீ இருந்துட்டு இருக்கங்கிற உன்னுடைய எக்ஸ்பிளனேஷன் அவங்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இப்பதான் ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஹீரோயினுக்கு கேஸ்ட்ரிக் கேன்சர் இருக்குங்கிறத டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதுவும் அவங்களுடைய லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்களா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் ஹீரோயினால உயிர் வாழ முடியுங்கிறத சொல்லியிருப்பாரு. சோ இந்த ரீசனுக்காக தான் ஹீரோ தன்னை வெறுத்து வேறொரு லைஃபை சூஸ் பண்ணி போவாருன்னு அவருக்கு துரோகம் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஆக்சி கிட்ட கூட, நான் அவனுக்கு கொடுத்த இந்த வலி என் மேல இருக்கிற வெறுப்புல இன்னும் கொஞ்ச நாள்ல சரியா போயிடும், ஆனா அவன் கூடயே நான் சந்தோஷமா இருந்துட்டு ஒரு நாள் திடீர்னு அவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன்னா அந்த வலி அவன் வாழ்நாள் முழுக்க அவனை கொண்டுகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு இருக்க. இங்க அப்படியே கட் பண்ணிட்டு மறுநாள் ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது கூட அவங்களுக்கு வயிறெல்லாம் பெயின் ஆக ஆரம்பிக்குது. இருந்தாலும் அந்த வலியெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவங்க ஒர்க்கை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு பொண்ணு
பொண்ணு வந்து ஹீரோயின் டேபிள்ல ஒரு லெட்டர் தூக்கி போட்டு உனக்கு இந்த ஆபீஸ்ல இதுக்கப்புறம் வேலை கிடையாது, உனக்கு கம்பெனி விட்டு ஃபயர் பண்ணிட்டாங்கன்னு சொல்றா. திடீர்னு இப்படி சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பேசிட்டு இருக்க நீ? இப்பதானே எனக்கு டிசைனிங் டைரக்டரா ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, அதுக்குள்ளேயே என்னை எப்படி ஃபயர் பண்ண முடியும்? என்னை யாரு ஃபயர் பண்ணாங்கன்னு கேக்குறாங்க. என்ன இந்த கம்பெனில நீ மட்டும்தான் திறமைசாலியா? நீ இல்லனா டிசைனிங் டைரக்டர் ஆகிறதுக்கு யாருக்குமே டிசர்வ் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு பதில் ஒன்ன தூக்கிட்டு என்ன ப்ரொமோட் பண்ண போறாங்க. அதோ உன்னை இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் மிஸ்டர் ஃபூ தான் பர்சனலா உன்னை இந்த வேலையை விட்டு ஃபயர் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கம்பெனில உனக்கு இடம் இல்லைன்னு சொல்லி அவங்கள இழுத்துட்டு போய் வெளியில தள்ளி அவங்க திங்ஸ் எல்லாம் தூக்கி வெளியில போட்டுட்டு இருக்கா. அந்நேரம் பார்த்து செம்மையா மழை வர பெஞ்சிட்டு இருக்கா. அப்ப அவங்களுக்கு முன்னாடி ஒரு காஸ்ட்லியான கார் வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து நம்ம ஹீரோ தான் இறங்கி வந்து ஹீரோயின் முன்னாடி நிக்கிறான். இவங்களும் ஹீரோவை பார்த்து எழுந்து நின்று என்ஷூ நீயான்னு சொல்லி கேட்க, அந்த கம்பெனில இருந்து ஹீரோயினை பிடிச்சி வேலை தள்ளினாலையா அந்த பொண்ணு ஹீரோயின் செவிலே ஒன்று வச்சு, ஏ வேன் உனக்கு எவ்வளவு தெரியும் தான் இந்த என்ஜின்ல பெரிய ரிச்சஸ்ட் பர்சனான மிஸ்டர் ஃபூ என்ஷூவை மரியாதை இல்லாம கூப்பிட்டுப்ப. அது மட்டும் இல்லாம அவர் யார் தெரியுமா? அவர் தான் இந்த மெய்ஃபு குரூப் ஆஃப் கம்பெனியோட பிரசிடென்ட்னு சொல்றா. அதுக்கு ஹீரோயினியோ ஹீரோ கிட்ட, மிஸ்டர் ஃபூ என்ஷூ, இவ்வளோ நாளா ஃபுட் டெலிவரி பாயா இருந்த நீங்க ஓவர் நைட்ல இந்த என்ஜின்ல ரிச்சஸ்ட் பிசினஸ் மேனான மெய்ஃபு குரூப் ஆஃப் கம்பெனியோட பிரசிடென்ட் ஆயிட்டீங்களே. இந்த லைஃப் ரொம்பவே டிராமாட்டிக்கலா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் நான் ரிச்சஸ்ட் பர்சன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்டா இவனை டிவோர்ஸ் பண்ணணும் வருத்தப்படுறியான்னு கேக்குறான். இல்ல என்ஷூ, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. நீ எதுக்காக இவ்வளோ பெரிய ரிச்சஸ்ட் பர்சனா இருந்தும் கூட ஒரு ஏழ்மையான வீட்டு பையன் மாதிரி என்கிட்ட நடிச்சு என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு கேக்குறாங்க. ஏன்னா அந்த மாதிரி நான் நடிச்சதால தானே ஒன்ன மாதிரி ஒரு பண பேரரச பிடிச்சவங்கிட்ட இருந்து நான் தப்பிக்க முடிஞ்சது. அது சரி, அவன் பேர் என்ன? ஜாங் ஆக்ஸி. அவன் இப்போ எந்த நிலைமையில இருக்கான் தெரியுமா? என்னை விட அவன் பணக்காரன் நினைச்சுதானே என்னை விட்டுட்டு அவங்கிட்ட போனேன். இந்த டேட்டா படி அவன் ரிச்சஸ்ட் பர்சனே கிடையாது, ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். ஆனா அவனுக்காக என்ன தூக்கி போட்டு போனல, உன் நிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்பவே பரிதாபமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சியோட அந்த பயோடேட்டா எல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். அதுதான் ஹீரோனிக்கு ஆல்ரெடி தெரியுமே. என்ஷூ, உனக்கும் எனக்கும் தானே ப்ராப்ளம், எதுக்கு தேவையில்லாம நம்மளுக்கு அடியில ஆக்சி இழுக்கிற, அவரை விட்டுன்னு சொல்லவும் உடனே ஹீரோயின் கண்ணத்தை பிடிச்சி, இப்ப கூட அவனை காப்பாத்த தான் நீ நினைச்சிட்டு இருக்கல. இப்ப கூட ஒண்ணு இல்ல, உனக்கு பணம் தானே முக்கியம், உனக்கு வேண்டிய பணம் என்கிட்ட இருக்கு. என் முன்னாடி நீல் டன் பண்ணி நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு கண்ணீரோட என்கிட்ட மன்னிப்பு கேளு, உனக்கு வேண்டியது எல்லாத்தையும் நான் தரேன்னு சொல்லும் போது, ஏன் என்னை விட்டு பிரிஞ்சு போனதுல நீ எதுவும் வருத்தப்படுறியான்னு கேட்க, அவங்களை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஒன்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை தொடர்ந்து கூட நான் அசிங்கமா நினைக்கிறேன்னு சொல்லி அவன் கையை கச்சு வச்சு தொலைச்சிட்டு அவங்களுடைய கப்பல் போட்டோ கீழே கிடக்கும். அதை ஷூவால வச்சு மிதிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோ அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் கீழே கிடக்கிற அவங்க திங்ஸ் எல்லாம் பொறுக்கிக்கிட்டு வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்தா அதுக்கு மேல பெரிய தலைவலி. அவங்க வீட்டு நெய்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்ன மாதிரி கேவலமான பொண்ணு இந்த மாதிரி இடத்துல வாழவே கூடாது, நீ ஒரு ஷேம்லெஸ்ஸான பொண்ணுன்னு சொல்லி அவங்க மேல கையில கிடைக்கிற முட்டைக்கோசு காய்கறிகள் எல்லாத்தையும் வீட்டு கடைசி அடிச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்தாலும் வீட்டோடைய டோர்ல ஹீரோயின் போட்டோ ஒட்டி அதுல மார்க்கெல்லாம் பண்ணி வச்சு ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயினும் அலங்கோலமா வரத பார்த்துட்டு ஹீரோயின் அம்மா அவங்க தலையில இருந்து அவங்க மேல இருந்து அந்த வேஸ்டேஜ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அவங்க கடந்த போறாங்க. அவங்களால நீ எதுவும் பெருசா எடுத்துக்காதம்மா, உனக்கு அம்மா நான் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா பேசி அந்த டோர்ல இருந்த போட்டோஸ் எல்லாம் பிச்சு தூக்கி போட்டுட்டு அவங்கள உள்ள கூட்டிட்டு போறாங்க. தென் ஹீரோயினுக்கு வேலை போன விஷயமும் தெரிய வருது. நீ எதுவும் ஃபீல் பண்ணாதம்மா, வேலை தானே, போனா போயிட்டு போகட்டும். என் செல்ல பொண்ணு இவ்வளவு நாளா எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கா, இதுக்கப்புறமாவது ரெஸ்ட் எடுமா, அம்மா உனக்கு விதவிதமா சமைச்சு போறேன்னு சொல்லிட்டு இருக்க. அந்நேரம் பார்த்து ஹீரோயின் வீட்டுல இருக்கிறது தெரியாம ஆக்சி வர உள்ள வந்து, ஆண்டி நீங்க வீட்டை விற்க சொன்னீங்கல்ல, இந்த வீட்டை 60 லட்சம் கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு ஆளு தயாரா இருக்காரு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கா. அதை ஹீரோயினு கேட்டுறாங்க. அம்மா என்னம்மா இதெல்லாம், எதுக்கு நீங்க வீட்டை விற்க போறீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, வேன் பாரு இந்த வீடு எவ்வளவு பழசாயிடுச்சு, அதனாலதாம்மா அம்மா விற்கிறதுக்கு ஆக்சி கிட்ட சொன்னு சொல்லும் போது, அம்மா என்னம்மா பேசுறீங்க, நீங்க வீட்டெல்லாம் விற்க கூடாது, நான் போனதுக்கு அப்புறம் நீங்க எங்க போய் தங்குவீங்கன்னு சொல்லிட்டு ஆக்சி கிட்ட, ஆக்சி நீங்க போயிட்டு யார் இந்த வீட்டை வாங்குறாங்கன்னு சொன்னாங்களோ அவங்க கிட்ட வீடெல்லாம் விற்கிறது இல்லைன்னு சொல்லிடுங்கன்னு சொல்ல, உடனே ஹீரோயின் அம்மாவை அவங்க கையை பிடிச்சு உட்கார வச்சு இவ்வளவு நேரம் பொண்ணுடைய மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு சிரிச்சிட்டு இருந்த ஹீரோயின் அம்மா இப்போ அழ ஆரம்பிக்கிறாங்க. வேன் நீ அம்மாவோடைய செல்ல பொண்ணு தானே, என் பொண்ணு நீ உடம்பு முடியாம இருக்கும் போது எனக்கு இந்த வீடெல்லாம் எதுவும் அவசியம் இல்லம்மா, இந்த வீட்டை வித்துட்டு உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போறேமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா எதுக்குமா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு வந்திருக்க இந்த டிசீஸை கியூரே பண்ண முடியாதுன்னு டாக்டர் தான் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, நான் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடு கூட இல்லாம விட்டுட்டு போக சொல்றீங்களா, என்னாலலாம் முடியாதுமா, எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. வேன் எதுக்குமா அப்படி பேசிட்டு இருக்க, எனக்கு இந்த உலகத்துல ஒன்னை விட வேற எதுவுமே பெருசு இல்லம்மா, ஆக்சி தான் சொன்னா அப்ராட்ல இருந்து சைனாக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ரிட்டர்ன் ஆகியிருக்காரா, அவர்கிட்ட போயிட்டு ஒரு தடவை முயற்சி தான் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்றாங்க. என்னதான் தான் பொண்ணை பிழைக்க மாட்டான்னு தெரிஞ்சிருந்தாலுமே எப்படியாவது தான் பொண்ணை காப்பாற்ற முடியாதான்னு சொல்லி அவங்க அம்மா ஏங்குற ஏக்கோ அவங்களுக்கு நல்லாவே புரியுது. அவங்க அம்மா ஹக் பண்ணி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. ஸோ மறுநாளே அப்ராட்ல இருந்து சைனாக்கு ரிட்டர்ன் ஆன அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை பார்க்க தான் ஹீரோயின் ஆக்சி கூட வந்திருக்காங்க. அந்த டாக்டருடைய சர்வெண்டோ டோரை ஓப்பன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்கும்போது, என் ஃப்ரெண்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லி ஆக்சி சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவருடைய அசிஸ்டண்ட்டும் வராங்க. அவங்கள பார்த்ததும் இந்த சர்வெண்டோ ஒரு நிமிஷம் போய்
வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ தான் விசாரிக்க போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஹீரோவுக்கு அந்த டாக்டர் ஹீரோவுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான். ஸோ எல்லாரும் ஒன்னா உட்காந்து தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பஞ்சாயத்து டாக்டருக்கு தெரியாது இல்லையா? அதனால ஆக்சி கிட்ட உங்க ஃப்ரெண்டுக்கு கேன்சர்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தீங்களே, அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு ஹீரோ முன்னாடி சொல்ல முடியாது இல்லையா? அதனால ஆக்ஸையும் ஆக்சுவலி அவங்க என் ஃப்ரெண்டு கிடையாது, எங்க வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த டாக்டரும் சாரி, நான் கூட உங்க பக்கத்துல ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்களே அந்த பொண்ணுக்கும் நினைச்சிட்டேன்னு சொல்ல உடனே ஹீரோயினியும் இல்லைங்க டாக்டர், எங்க வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். ஆக்சுவலி நான் ஆக்சியோட ஃபியான்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை கேட்டு ஹீரோவுக்கு கோவம் வருதோ இல்லையோ அவனுடைய அசிஸ்டன்ட்டுக்கு தான் செம்மையா கோவம் வந்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் டாக்டர், இங்க இருக்காங்களே இந்த பொண்ணு, இவங்க யார் தெரியுமா? என் பாஸோடைய எக்ஸ் ஒய்ஃப் தான் இவங்க. என் பாஸ் கிட்ட பணம் இல்லைங்கிற ஒரே ரீசனுக்காக இவங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்களே இந்த ஆக்சி, அந்த பர்சன் கூட சேர்ந்து என் பாஸுக்கு ட்ரீட் பண்ணிட்டாங்க. நீங்க என் பாஸோடைய ஒரு நல்ல ஃப்ரெண்டு தானே, அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இந்த மாதிரி ஒரு உமனுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோமே இதுவும் பேச வேணா வாய மூடுன்னு சொல்றான். ஆனா அசிஸ்டன்ட்டுக்கு தான் பயங்கர ஆத்தாமையா இருக்கு. ஏன்னா ஹீரோ மேல பயங்கர விசுவாசத்தோட ரொம்பவே கேரிங்கா இருக்கக்கூடியவன். அவனுக்கு மனசை கேட்கல, மனசுல பட்டது எல்லாத்தையும் ஓப்பனாவே பேசுறான். சோ அசிஸ்டன்ட் இந்த அளவுக்கு பேசினதுக்கு அப்புறம் டாக்டர் சும்மா இருப்பாரா? என்ன மன்னிச்சிடுங்க, என்னால உங்களை மாதிரி ஒரு சீட்டிங் கப்பலுக்குலாம் ஹெல்ப் பண்ண முடியாது, தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியில போங்கன்னு சொல்லி தான் ஒரு டாக்டருங்கிறதையும் மறந்து ஒரு ஃப்ரெண்டா முடிவெடுத்து பேசிட்டு இருக்காரு. உடனே ஆக்ஸையும் டாக்டர் கிட்ட டாக்டர், நீங்க இந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல, நீங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு வாக்கு கொடுத்ததுல தானே நானும் வந்தேன், நீங்க சொன்ன வார்த்தையை பிரேக் பண்ணலாமா, இது கொஞ்சம் கூட சரியே இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அப்ப ஹீரோவும் ஒருத்தவங்க கிட்ட உதவி கேட்கும் போது இப்படிதான் கேட்பியா, ஒழுங்கா நேல் டவுன் பண்ணி பேக் பண்ணி கேள்டான்னு சொல்றான். ஆக்ஸிக்கும் வேற வழியே இல்ல, ஹீரோ முன்னாடியே நேல் டவுன் பண்ணி தயவு செஞ்சு என் ஃபேமிலி மெம்பரை காப்பாத்த டாக்டர் கிட்ட சொல்லுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. தனக்காக ஆக்ஸி இந்த அளவுக்கு பேக் பண்ணி கேட்கவும் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்ஸி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு எழுந்துருங்க, முதல்ல வீட்டுக்கு போலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கையை எடுத்து விட்டுட்டு என்ஷோ தயவு செஞ்சு நான் உனக்கு கெஞ்சி கேட்கிறேன், என் ஃபேமிலி மெம்பரை காப்பாத்துன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயினும் நீல் டவுன் பண்ணி ஆக்ஸி முன்னாடி நான் உங்களை பேக் பண்ணி கேட்கிறேன், தயவு செஞ்சு எழுந்து என் கூட வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரின்ட்டு ஆக்ஸியும் எழுந்து ஹீரோயின் கூட வீட்டுக்கு கிளம்பும் போது ஹீரோக்கு செம்மையா கோவம் வருது. அதான் இவங்க ரெண்டு பேரும் ஜோடியை பார்த்தா அவனுக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு. உடனே அவங்க ரெண்டு பேரையும் ஸ்டாப் பண்ணி என்ன நீங்க பட்டுக்கு எழுந்து போயிட்டு இருக்கீங்க, நீங்க சொன்ன அந்த ஃபேமிலி மெம்பர் செத்து போனா பரவாயில்லைன்னு கேட்கறா. உடனே ஆக்ஸியும் ஹீரோ கிட்ட நீ பண்ற இந்த செயலுக்காக கண்டிப்பா ஒரு நாள் வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு போறாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் டாக்டர் ஹீரோ கிட்ட என்ஷு நீ ரொம்பவே அப்செட் இருப்பாவா, ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸை ஊத்தி கொடுக்குறாரு. நான் இதுக்காக அப்செட் ஆக போறேன், அவளை பாத்தியா, அவள் அவர் என் முன்னாடி நீல் டவுன் பண்ணி என்ன பெக் பண்ணி கேட்டுட்டு இருக்கான். ஆனா அப்பா கூட அவனை வீட்டுக்கு தான் கூப்பிடறாளே தவிர என் முன்னாடி அவனுக்காக அவ பெக் பண்ணவே இல்லை பாத்தியா. எனக்கு என்னமோ அவனை உண்மையா லவ் பண்ணல போல, பணத்துக்காக தான் அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கா போல, அவளுக்கு எப்போதுமே பணம் தான் முக்கியம். அப்படி பார்த்தா நானும் பணக்காரன் தானே சொல்லிட்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கான். நைட் ஆகுது, ஹீரோயின் அவங்க அம்மா வீட்டுல ஆளு இல்லைன்னு தெரு தெருவா தேடிட்டு இருக்காங்க. கால் பண்ணாலும் எடுக்கல. அப்படி அம்மா எங்க தான் போனாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் ஆப்போசிட்ல ஹீரோ நிக்கிறா. என்ன வேன், உங்க அம்மாவை தேடிட்டு இருக்கியா, உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் சொல்லி அவங்களை எங்கேயோ கார்ல கூட்டிட்டு போறான். அந்த காரும் ஒரு இடத்துல போய் ஸ்டாப் ஆகுது. அங்க பார்த்தா ஹீரோயின் அம்மா குப்பை பொறுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா ஹீரோயினுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. உடனே எழுந்து அவங்க அம்மா கிட்ட ஓட ட்ரை பண்ணும்போது உடனே ஹீரோயினியை பின்பக்கமா ஹக் பண்ணி நான் உன்னை விட மாட்டேன், என்கிட்ட உண்மையை சொல்லு, உங்க அம்மா இந்த வேலையை பாக்குறாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பினான்சியல் ப்ராப்ளம் இருக்கு, என்கிட்ட எதையும் நீ மறைக்க ட்ரை பண்ற, உண்மையை சொல்லு, என்ன விஷயம், என்ன போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கறான். உடனே ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்ன என்ஷும் மறந்துட்டியா, நம்ம ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆச்சு, என்னுடைய ஃபேமிலி அஃபேர்ஸ்க்குள்ள தலையறதுக்கு நீ யாருன்னு கேட்கறாங்க. ஆனா அப்ப கூட ஹீரோ விடாம வேன் நமக்கு டிவோர்ஸே ஆகியிருந்தாலும் பரவாயில்ல, என்னைக்குமே நீ என்னுடைய உமன் தான், நீ என்னைக்குமே எனக்கு தான் சொந்தமானவன் சொல்லி பயங்கர அப்சஸ்டா பேசிட்டு இருக்கான். என்ஷு உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, பார்த்தல அன்னைக்கு உன் கண்ணால தானே பார்த்தேன், நான் இன்னொருத்தவங்க கூட ஸ்லீப் பண்ணத, அப்படி இருந்தும் எதுக்கு இன்னமும் நான் தான் வேணும்னு சொல்லி இவ்வளோ அடமட்டா இருக்க, நான் என்னைக்குமே உன்னை கொஞ்சம் கூட லவ்வே பண்ணதில்ல, எதுக்கு உனக்கு இன்னமும் அந்த விஷயம் புரியவே மாட்டேங்குதுன்னு சொல்லி கேட்கவும் அப்படியே அவங்களை ஹேக் பண்ணி வேன் எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, உங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாத்தியா, இன்னமும் எதுக்கு தயங்கிட்டு இருக்கன்னு கேட்கவும் இப்படி என்ன சொல்ல போறேன்னு ஹீரோயின் கேட்கறாங்க. அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு ரிங் எடுத்து அவங்க முன்னாடி நீல் டவுன் பண்ணி வேன் மறுபடியும் என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, இந்த தடவை நீ மேரேஜ் படிக்க போறது அந்த பழைய டெலிவரி பாயே கிடையாது, இந்த என்ஜின் சிட்டியோடைய ரிச்சஸ்ட் பர்சன், ஸோ பழசு எல்லாத்தையும் மறந்தாலாம், நீயும் மறந்துற நானும் மறந்துடுறேன், தயவு செஞ்சு என்ன மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லி பெக் பண்ணி கேட்டுட்டு இருக்கா. என்ஷோ நீ என்ன பேசிட்டு இருக்கணும் தெரிஞ்சுதான் பேசுறியன்னு ஹீரோயின் கேட்கறாங்க. தெரியும் வேன், உனக்கு எப்போதுமே பணம் தானே முக்கியம், பணத்தை தானே நீ லவ் பண்ணிட்டு இருக்க, ஆனா நான் ஒன்னு மட்டும்தான் வேன் லவ் பண்ணிட்டு இருக்கேன், எப்போதுமே நீ தான் எனக்கு முக்கியம், உனக்கு வேணுங்கிற பணம் என்கிட்ட கொட்டி கிடக்கு, அட்லீஸ்ட் அந்த பணத்துக்காகவே என்ன லவ் பண்ணக்கூடாதா, என்ன தயவு செஞ்சு லவ் பண்ணி என்ன மேரேஜ் பண்ணிக்கோன்னு அழுதுகிட்டே ரொம்பவே பரிதாபமா கேட்டுட்டு இருக்கா. அவங்களும் அந்த ரிங்க கையில எடுக்கிறாங்க. ஹீரோயின் மனசு மாறிட்டான்னு சொல்லி சந்தோஷப்பட்ட அந்த ஒரு நொடிக்குள்ளேயே கையில எடுத்த அந்த ரிங்க பக்கத்துல இருக்கிற ட்ரைனேஜ்ல தூக்கி போட்டுட்டு
என்ஷோ எனக்கு பணம் பிடிக்கும் தான், அதுக்காக ஒன்னெல்லாம் போய் என்னால மேரேஜ் பண்ணிக்க முடியாது, எனக்கு உன்னை பார்த்தாலே சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ட்ரை பண்றாங்க. அப்ப கூட ஹீரோ விடாம உனக்கு கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாதன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். உடனே ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்ஷோ உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படியே அருவருப்பா இருக்கு, மறுபடியும் என்னால உன்னை மேரேஜ்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பாவம் ஹீரோ அவனுக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. கெஞ்சும் பார்த்துட்டா மறுபடியும் பார்த்துட்டா, ஆனா ஹீரோயின் வர மாதிரியே தெரியல. வேன் என்னை பார்த்தா உனக்கு அந்த அளவுக்கு அருவருப்பா இருக்குன்னு சொல்லி நடு ரோடுன்னு கூட பார்க்காம பயங்கரமா உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அங்க ஹீரோ அழுதுட்டு இருக்கா, இங்க ஹீரோயினும் அழுதுகிட்டே வந்து நடு ரோட்லயே மயங்கி விழுந்துடுறாங்க. அந்நேரம் பார்த்தா அவங்க அம்மா பார்த்ததெல்லாம் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்காங்க. அவங்கள செக் பண்ணி பார்த்த டாக்டரும் ஹீரோயின் அவங்களுடைய கடைசி நிமிஷத்துல இருக்காங்க, நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு போறாரு. அதை கேட்ட ஆக்சியும் ஹீரோயின் கிட்ட இதுக்கப்புறம் என்னால தாமதிக்க முடியாது, நான் இப்பவே போயிட்டு என்ஷு கிட்ட சொல்லி அவனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்ப கூட ஹீரோயின் என்ஷு கிட்ட சொன்னா அவன் ரொம்பவே கஷ்டப்படுவா, அவனுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லவன் இந்த உலகத்தை விட்டு நீ போகும்போது ஒரு தப்பான பொண்ணுங்கிற பேரோட போகக்கூடாது, கண்டிப்பா நான் எல்லாத்தையும் என்ஷு கிட்ட சொல்லதான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இங்க ஹீரோவும் அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட இதுக்கப்புறம் இங்க எனக்குன்னு எதுவுமே கிடையாது, நான் அப்ராட் போக போறேன்னு சொல்லிட்டு அவர் லக்கேஜ் எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. அந்நேரம் பார்த்து கரெக்டா அங்க ஆக்சி வந்து அந்த கார் முன்னாடி நின்று என்ஷு எல்லாமே முடிய போகுது, ஒரே ஒரு தடவை நான் சொல்றத கேளுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்ததுன்னே காமிக்கலாம். இங்க ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் அவங்களுடைய லாஸ்ட் மினிட்ல இருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட, அம்மா என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன நடந்ததுன்னு எதை பத்தியுமே நீங்க என்ஷு கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க அம்மாவுமே நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேமான்னு சொல்லி அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்றாங்க. அப்ப நான் இப்பவே ஆக்சிக்கு கால் பண்ணி என்ஷு கிட்ட எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இருமா நான் இப்பவே ஆக்சிக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கவே அப்படியே ஹீரோயின் அவங்க அம்மா மடியிலேயே அவங்க உயிரை விட்டுறாங்க. தான் பெத்த குழந்தை தான் கண்ணு மடி இறந்து போறத எந்த அம்மாவால தான் தாங்கிக்க முடியும், அவங்களும் உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. அப்ராட் போன ஹீரோ சைனாவுக்கு ரிட்டர்ன் ஆகுறாரு. ஹீரோ வந்ததுமே அவருடைய அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட, உங்க அம்மா இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு கியூ ஃபேமிலி வீட்டு பொண்ண உங்களுக்கு டேட் பண்றதுக்காக ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் 3 டேஸ்ல ஜுவல்லரி டிசைன் வின்னருக்கான அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கும் நீங்க போகணும்னு சொல்லி அவருடைய ஷெட்யூல் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவுமே அந்த லிஸ்ட் எல்லாம் காமிங்கன்னு சொல்றாரு. சோ அந்த லிஸ்ட்டை வாங்கி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த லிஸ்ட்ல ஹீரோயின் பேர் இருக்கு, அவங்களுடைய டிசைன் இருக்குங்கிறது. அவர் ரூம்ல உட்காந்து அந்த டிசைனை பார்த்து ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறாரு. ஹீரோவும் ஹீரோயினியும் ஒன்னா இருந்தப்போ ஹீரோயின் ஒரு டிசைனை வரைஞ்சு காட்டி, என்ஷோ என்னுடைய இந்த டிசைன் கண்டிப்பா ஒரு நாள் அவார்ட் வின்னிங் கொடுக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோவுமே அதெல்லாம் கேட்டு ரொம்பவே ஹாப்பியா இருந்திருப்பாரு. இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்தா ஹீரோவுக்கும் ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் இறந்து போனது தெரியாம வேன் இந்நேரம் நீயும் அந்த ஆக்சியும் மேரேஜ் பண்ணி ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பீங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கான நாளும் வருது. எல்லாரும் முன்னாடியும் ஹீரோவை இன்வைட் பண்ணி பெஸ்ட் டிசைன் வின்னருக்கான அவார்டுன்னு சொல்லி ஹீரோயின் பேரை சொல்லி தான் கூப்பிடுறாங்க. ஹீரோவும் ரொம்ப ஆவலா ஹீரோயின் வருவான்னு என்ட்ரன்ஸே பார்த்துட்டு இருக்க. அங்க ஆக்சி தான் வராரு. ஆக்சி கூட ஹீரோயின் ஆன்மாவா வராங்க. அங்க ஹீரோ பார்த்த சந்தோஷத்துல தான் செத்து போனது கூட மறந்த என்ஷு உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுதுன்னு சொல்லி ஓடி போய் ஹீரோ ஹக் பண்ண போறாங்க. ஆனா ஹீரோயின் எல்லாம் அவரை டச் கூட பண்ண முடியல. அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஃபீல் பண்ணி ஹீரோவே பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சியும் ஹீரோ முன்னாடி வந்து நின்னா, என்ஷு உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ ஆக்சியை சுத்தமா கண்டுக்கவே இல்ல. ஹீரோயின் வருவாளான என்ட்ரன்ஸை தான் பார்த்துட்டு இருக்காரு. என்ஷு ஹீரோயினை தான் எதிர்பார்க்கறாங்கிறது ஆக்சிக்குமே நல்லா புரியுது. நான் கூப்பிடும் போதே வந்திருந்தா உனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறாரு. ஆக்சுவலி அன்னைக்கு ஆக்சி ஹீரோவை ஸ்டாப் பண்ண போயிருப்பாரு இல்லையா, அன்னைக்கு ஹீரோ கிட்ட ஹீரோயின் செத்துட்டு இருக்கா, ஒரே ஒரு தடவை மட்டும் அவளை வந்து பாரு, அவ எந்த சூழ்நிலை இருக்கான்னு வந்து பாருன்னு எவ்வளவோ கெஞ்சி கேட்டுட்டு இருப்பான். ஆனா ஹீரோ நம்பாம ஆக்சி போய் சொல்றான்னு நினைச்சு எனக்கு உங்க டிராமாவெல்லாம் பார்க்க டைம் இல்லைன்னு சொல்லி ஏர்போர்ட் கிளம்பியிருப்பா. சோ அதை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்த ஆக்சியோ நீ எதிர்பார்க்கறால இப்போ இங்க வர மாட்டாங்க, இப்ப மட்டும் இல்ல உன் வாழ்நாள் முழுக்க அவளை நீ பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன அந்த வேன கோத்தில் நீ தான் அவார்டு வாங்க வந்திருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க. ஆக்சி கையில ஒரு வெட்டிங் ரிங் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினுக்கும் ஆக்சிக்கும் தான் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த வெட்டிங் ரிங்கையே ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கான். பக்கத்துல நிக்கிற ஹீரோயின் ஆன்மாவும் என்ஷு நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, எனக்கும் ஆக்சிக்கும் மேரேஜ்ல ஆகலன்னு எவ்வளவோ சொல்ல பாக்குறாங்க, அவங்க பேசுறதுதான் யாருக்கும் கேட்காதே. அப்போ ஆக்சியும் ஹீரோ எதுக்கு பாக்குறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு ஹீரோயினை பார்க்க கூப்பிட்டப்போ ஹீரோ வர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருப்பான் இல்லையா, அந்த கோவத்துல இப்போ எதுக்கு அப்படி பார்த்துட்டு இருக்கா, எனக்கும் வேனுக்கும் மேரேஜ் ஆகியிருந்தாலும் அதனால உனக்கு என்னன்னு கேட்டுட்டு இருக்கா. நீங்க 2 பேருமே ஒரு ஷேம்லெஸ் ஆன கப்பல். அந்த வேன் என்ன ஏமாத்திட்டு வாங்கிட்டு வந்தா கூடிய சீக்கிரம் உன்னையே விட்டுட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படி ஹீரோ பேசுறது எல்லாத்தையும் அங்க இருக்கிற ஆடியன்ஸ் கேட்டுறாங்க. இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அவார்ட் கொடுக்க என்ன தகுதி இருக்குன்னு அங்க இருக்கிற பொருளெல்லாம் ஆக்சி மேல தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப கூட ஆக்சி ஹீரோ முன்னாடி நீல் டவுன் பண்ணி இந்த அவார்டுங்கிறது வேனுடைய லைஃப்ல ரொம்பவே பெரிய கனவு, தயவு செஞ்சு அந்த அவார்டை கொடுத்துட்டு அதை அழிச்சிட்டாதுன்னு சொல்ல, பரவாயில்ல வேனுக்காக என் முன்னாடி நீல் டவுன் கூட பண்ற, இப்ப மட்டும் வேன் உன்னை பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டு அந்த அவார்டை எடுத்துட்டு சொல்லி ஏதோ நாய்க்கு பிஸ்கட் போற மாதிரி அந்த அவார்டை தூக்கி போட்டுட்டு போறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஆக்சி அந்த அவார்டை எடுத்த வேன் இப்ப மட்டும் நீ உயிரோட இருந்தா கண்டிப்பா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்ப, பெஸ்ட் டிசைனரா ஆகணுங்கிற உன்னுடைய கனவு இன்னைக்கு நிறைவேறுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோனிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அழுதுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க
வீட்ல ஹீரோயின் அம்மாவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் இறந்தது கூட ஞாபகம் இல்லாம அவங்க உயிரோட இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி இவங்க ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப கூட விண்டர் சீசன் வரப்போது என் பொண்ணுக்கு ரொம்பவே குளிர்னு சொல்லி ஸ்வெட்டர் தான் பின்னிட்டு இருக்காங்க. அப்பதான் நியூஸ்ல அப்ராட் போன ஹீரோ சைனாக்கு ரிட்டர்ன் ஆகிட்டான்னு சொல்லி அனௌன்ஸ் ஆயிட்டு இருக்கு. அதை பார்த்த ஹீரோயின் அம்மா பயங்கரமா எமோஷனல் ஆகிறாங்க. என்ஷு சைனாக்கு ரிட்டர்ன் ஆகிட்டானா அப்புறம் எதுக்கும் இன்னமும் என்னையும் என் பொண்ணையும் பார்க்க என்ஷு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. நான் இப்பவே என்ஷு பார்த்து என் பொண்ணையும் அவனையும் சேர்த்து வைக்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவரை மீட் பண்ண அவங்க வீட்டுல அரேஞ்ச் பண்ணிருந்த ஹீரோடைய ஃபேன்சி பொண்ணு அந்த கியூ தான் ஹீரோவை பார்க்க அவர் வீட்டுக்கு வந்திருக்கா. அந்த பொண்ணு மேல ஹீரோக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் போய் முன்னாடி உட்காந்துருக்கா. அந்த பொண்ணு ஹீரோ பார்த்து நான் தான் உங்க ஃபேன்சி கியூன்னு சொல்லி கை கொடுத்துட்டு இருக்க. ஹீரோ ஒரு பிளாஷ் பேக் தான் நினைச்சு பாக்குறான். ஆக்சுவலி ஹீரோ ஹீரோயினை மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி பிளைண்ட் டேட்டுக்காக போயிருந்திருப்பான். அந்த பொண்ணுடைய கேரக்டர் அனலைஸ் பண்றதுக்காக டெலிவரி பாய் ட்ரெஸ்ல போயிருந்திருப்பான். அந்த பொண்ணு ஹீரோ மூஞ்சில தண்ணி எடுத்து ஊத்திட்டு ஏன் கூட பிளைண்ட் டேட் வரதுக்குலாம் ஒன்ன மாதிரி ஒரு டெலிவரி பாய்க்குலாம் என்ன தகுதி இருக்குன்னு ஹீரோ பிடிச்சு திட்டிருந்திருப்பா. இந்த பொண்ணு பேசுறது எல்லாத்தையும் பக்கத்து டேபிள்ல இருந்த ஹீரோயினும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. அப்ப பணம் தான் எல்லாமே வா, பணம் இருந்தா தான் என்ன மேரேஜ் பண்ணிப்பீங்களா, லவ் பண்ணுவீங்களான்னு ஹீரோ கேட்க, ஆமா பணம் தான் முக்கியம், பணம் இல்லைன்னா ஒன்ன மாதிரி ஒரு டெலிவரி மேனெல்லாம் யார் லவ் பண்ணுவா, யார் மேரேஜ் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு ஹீரோவை ரொம்பவே அசங்கப்படுத்தி பேசிட்டு இருப்பா. அப்போ ஹீரோயின் அங்க வந்து நின்று யார் சொன்னது அவரை மாதிரி ஒரு டெலிவரி மேனெல்லாம் யாரும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்கன்னு, நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி வந்து நின்று என்னுடைய பேரு வேன், எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, என்ன மேரேஜ் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க. சோ அப்பத்துல இருந்து தான் டெலிவரி பாயா இருந்ததால தான் ஹீரோயினுக்கு தன்னை பிடிச்சிருக்குங்கிற ரீசனுக்காக தான் யாருங்கிறத மறைச்சு அவங்க கூட ஒரு டெலிவரி பாய் மாதிரியே ஒரு சாதாரண லைஃப் ஸ்டைல வாழ்ந்திருப்பாரு. இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவளுக்கு கை கூட கொடுக்காம என்னுடைய பேரு ஃபூ என்ஜுன்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்க, என்ன இவரு ஃபார்மாலிட்டிக்கு கூட ஒரு ஷேக்கன் பண்ண மாட்டேங்கிறாரேன்ட்டு கையை எடுத்துட்டு வெளியில எதுவும் பெருசா காட்டிக்காம அவர்கிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோவுக்கு கம்பெனில இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட இருந்து கால் வருது. எங்க ஒரு அம்மா உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வர முடியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இங்க ஹீரோயின் அம்மா தான் ஹீரோடைய ஆபீஸ் முன்னாடி நின்று அந்த செக்யூரிட்டி கிட்ட என்ன உள்ள விடுப்பா, என் பொண்ணையும் என்ஷுவையும் நான் சேர்த்து வைக்கணும், ஹீரோவை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் காலை பிடிச்சு கெஞ்சிட்டு இருக்காங்க. அந்த செக்யூரிட்டியும் ஹீரோயின் அம்மாவை உதச்சு தள்ளி ஒழுங்கா இங்க இருந்து போன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க ஹீரோயினாலையும் எதுவும் பண்ண முடியல. அம்மா நான் இறந்து போயிட்டமா, உங்களுக்கு இன்னமும் அது ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோடைய அசிஸ்டன்ட்டுமே அங்க வந்து அம்மா முதல்ல எழுந்துருங்க, எழுந்து வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல நான் என்ஷுவை பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன்னு அவங்களும் ஸ்டபனாவே இருக்காங்க. அப்பதான் ஹீரோவும் அவருடைய அந்த ஃபியான்சி பொண்ணு வந்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரையும் ஜோடியா பார்த்துட்டு ஹீரோயின் அம்மாவும் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட அவர் பக்கத்துல இருக்கிற அந்த பொண்ணு யாருப்பான்னு கேட்கவும் அவங்க தான் மிஸ்டர் ஃபூ என்ஷுவா மேரேஜ் பண்ணிக்க போற அவருடைய ஃபியான்சின்னு சொல்ல, அதை கேட்டு ஹீரோயின் அம்மாவுக்கு மட்டும் இல்ல ஹீரோயினுக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அப்போ என்ஷு என்ன கம்ப்ளீட்டாவே மறந்துட்டு வேறொரு பொண்ணை சூஸ் பண்ணிட்டானா, இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் என் மனசு ரொம்பவே வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வந்த ஹீரோவும் ஹீரோயின் அம்மாவை பார்த்து, ஆண்டி இப்போ எதுக்கு இங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன உங்களுக்கு பணம் எதுவும் வேணுமா, அதுக்காக தான் இங்க வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறான். அப்போ அந்த ஃபியான்சி பொண்ணும் என்ஷு ஆமா இந்த ஓல்டு லேடியை பார்த்தா பணத்துக்காக தான் வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்பவே ஹியூமிலேட் பண்ணி பேசிட்டு இருக்கா. உடனே ஹீரோ அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு கட்டு பணத்தை எடுத்து பணத்துக்காக தான் நீங்க வந்திருக்கீங்கன்னா இதை பொறுக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விசிறி விடுறான். அவங்களும் எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்காங்க. என்ன உங்களுக்கு இந்த பணம் பத்தலையா, பத்துல இன்னும் தேவைன்னா உங்க பொண்ணு கிட்ட போய் சொல்லுங்க, அவளை என் முன்னாடி நேலன் பண்ணி என்ன பேக் பண்ணி கேட்க சொல்லுங்க, அப்ப பணம் தருன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயின் அம்மாவுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே சுத்தமா ஐடியா இல்ல. ஏன்னா ஹீரோயின் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க மென்டலி பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. ஹீரோ எதுக்கு இப்படி பேசிட்டு போறான்னு கூட தெரியாம தான் பொண்ணு எங்க தான் போனாலோ தெரியலையேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. மறுநாள் ஹீரோயின் வீட்டுல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் உயிரோடு இருக்கும் போதே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போறேன்னு சொல்லி ஹீரோயின் அம்மா அந்த வீட்டை ஒரு ஆள் கிட்ட வித்துருப்பாங்க. இப்போ அந்த லேடி எவ்வளவு நாளைக்கு தான் ரெண்ட் கூட கொடுக்காம இதே வீட்டுல இருப்பீங்க, முதல்ல வெளியில போங்கன்னு சொல்லி அவங்களை பிடிச்சி வெளியில தெரியல அவங்க ட்ரெஸ் எல்லாம் தூக்கி வெளியில போட்டுறாங்க. ஏமா உன்னை கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு என்ன வீட்டை விட்டு அனுப்பிடாத, நான் இங்க இருந்து போயிட்டேனா என் பொண்ணு வந்தா நான் எங்க போறேன்னு தெரியாம என்ன தேடுவாமான்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த லேடியும், ஏமா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, உன் பொண்ணு எப்படி திரும்பி வருவா, அவதான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாலே, முதல்ல இங்க இருந்து போன்னு சொல்லி ஹீரோயின் அம்மாவை விரட்டி விட்டுறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோயினுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. அம்மா நான் அன்னைக்கே சொன்னேன்ல இந்த வீட்டை விற்காதீங்கன்னு, இப்ப பாருங்க தங்கறதுக்கு வீடு கூட இல்லாம நிக்கிறீங்க, எல்லாமே என்னாலதான் சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. தென் ஆக்சி தான் ஹீரோயின் அம்மாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கேர் பண்ணி பாத்துக்கிறான். அவங்களுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கும் போது இந்த ஃப்ரூட்ஸை கட் பண்ணி என் பொண்ணுக்காக நான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா நீங்க ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க, வேன் இப்போ வீட்டுல இல்ல, அவ என்ஷு கூட அப்ராட் போயிருக்கா, அவ வந்ததுக்கு அப்புறம் அவளே நம்மள தேடி வருவான்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லப்பா என்ஷு தான் அப்ராட்ல இருந்து திரும்பி வந்துட்டானே, நான் தான் அவனை நேர்லயே பார்த்தேன், அவன் வந்திருக்கும் போது வேன் தானே அவன் கூட வந்திருக்கணும், எதுக்காக வேன் இன்னமும் என்ன பார்க்க வரலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா வேன் நினைச்சோம் நீங்க ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க, என்ஷு கிட்ட பேசி நான் வேனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்கான். மறுநாள் ஒரு ரீயூனியன்
ரியூனியன் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அந்த பார்ட்டிக்கு ஹீரோ அவருடைய ஃபியான்சி கூட தான் வந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுமே அங்க நிக்கிறாங்க. ஹீரோ பார்த்துட்டு அவர் பக்கத்துல வந்து அவங்க டச்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஹீரோடைய கண்கள் இருக்கு ஹீரோயின் ஆப்போசிட்ல நிக்கிற மாதிரி தோணுது. அந்த செகண்ட் ஹீரோவுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங் ஏற்படுது. நான் பார்த்துட்டு இருக்கிறது உண்மையா இல்ல என்னுடைய பிரம்மையா, ஒருவேளை இது என்னுடைய இலூஷனா தான் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அப்படியே ஹீரோடைய கண்கள்லாம் கண்ணீர் வடிஞ்சிட்டு இருக்கு. அப்போ அந்த ஃபியான்சி பொண்ணு வந்து என்ஷோ என்னாச்சு, எதுக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க, வாங்க உள்ள போலான்னு சொல்லி கூட்டிட்டு போறா. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஆக்சியும் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டும் 2 பேரும் சேர்ந்து வராங்க. அதை பார்த்தா ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. நேரா ஆக்சி கிட்ட போயிட்டு வேன் எங்க, எதுக்காக இந்த பொண்ணு கூட சேர்ந்து வரேன்னு சொல்லி கேக்குறா. ஆக்சுவலி ஆக்சி கூட வந்திருக்க இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு தான். இந்த பொண்ணு பேரு ஜியா. ஜியா ஹீரோ கிட்ட நான் தான் ஆக்சியோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்ல, அதை கேட்ட ஹீரோவுக்கு செம்மையா கோவம் வருது. ஆக்சிய வாயில ஒரு குத்து விட்டு எவ்வளவு தைரியம் தான் வேனுக்கு நீ துரோகம் பண்ணிருப்பா, ஒன்னால தாண்டா அவ என்ன விட்டுட்டு வந்தா, அவளுக்கு போய் எப்படா துரோகம் பண்ண முடியுதுன்னு கேட்கவும் உடனே ஜியா ஹீரோவை ஸ்டாப் பண்ணி என்ஷு கொஞ்சம் நிறுத்துறீங்களா, உங்களுக்கு என்ன தெரியும்னு பேசிட்டு இருக்கீங்க. ஆக்சிக்கும் வேனுக்கும் மேரேஜே ஆகல, ஆக்சுவலி அவங்க 2 பேரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கவும் ஹீரோவுக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்லிட்டு இருக்கா, உண்மையிலே அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகலன்னு கேட்குறான். ஆமா அவங்க 2 பேருக்கும் மேரேஜே ஆகலதான், அது மட்டும் இல்லாம அப்பவும் சரி இப்பவும் சரி அவருக்கு ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, அது நான் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ஷு உனக்கும் வேனுக்கும் தான் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சுல, எதுக்கு நீ அவன் மேல அவ்வளோ அக்கறையே பேசிட்டு இருக்க, இவ்வளோ அக்கறைப்படுற நீ, அன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து அவ்வளோ கெஞ்சின நீ, ஒரு தடவை அவளை வந்து பாரு நான் சொல்றத கேளுன்னு சொன்ன நீ, அன்னைக்கு நீ வந்து பார்த்திருந்தீனா உனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஆனா இதுக்கப்புறம் உனக்கு என்ன தெரிஞ்சாலும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. உடனே ஹீரோடைய ஃபியான்சியும் இவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு, வாங்க உள்ள போலான்னு சொல்லி கூட்டிட்டு போறா. அந்த பார்ட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாலுமே ஹீரோடைய மைண்ட் ஸ்டேபிளாவே இல்ல, ஏதோ ஒன்னு மிஸ் பண்றமேனு அவனுக்குள்ளே தோணிட்டு இருக்கு. உடனே ஹீரோயினை பார்க்க ஹீரோயின் வீட்டுக்கு தான் போறான். அங்க பார்த்தா வேற லேடி தான் இருக்காங்க. நீங்க யாரோ, வேன் இந்த வீட்ல இல்லையான்னு கேட்கும் போது வேன்லாம் இங்க யாரும் கிடையாது, இந்த வீட்ல இருந்தாமா உங்க பொண்ணுக்கு கேன்சர் இருக்கு, ட்ரீட்மெண்ட் பண்ண பணம் இல்லைன்னு சொல்லி இந்த வீட்டை என்கிட்ட வித்துட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னாச்சுலாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ அவருடைய அசிஸ்டன்ட சொல்லி விசாரிச்சுட்டு வர சொல்லியிருப்பாரு போல. அவர் வந்ததும் அவர்கிட்ட போயிட்டு என்னாச்சு, உண்மையிலே ஹீரோயினுக்கு தான் கேன்சரா, அவளை பத்தின ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுதான்னு கேட்கும் போது இல்லைங்க பாஸ், ஹீரோயினுடைய அந்த வீட்டை அவங்களுக்கு அப்புறம் 2 பேரும் வாங்கி வித்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு தான் கேன்சர் இருந்திருக்கு, அதுவும் அந்த கேன்சர் இருந்த லேடிக்கு 40 வயசா, அது கண்டிப்பா வேணா இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு கேன்சர் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நீங்க போயிட்டு வேனுக்கு என்னாச்சு, அவ எங்க இருக்காங்கிறத விசாரிங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல்ல ஆக்சி தான் அட்மிட் பண்ணியிருக்காரு. அவங்கள செக் பண்ண டாக்டரும் இவங்க ரொம்பவே எமோஷனலா இருக்கிறதால அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வந்திருக்கு, இமீடியட்டா அவங்களுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்ணியாகணும், அதுக்கு நிறைய பணம் செலவாகும், பணத்தை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. எவ்வளவு பணம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு ஆக்சி சொல்றதுக்கு இவங்க ரொம்பவே ஓல்டு லேடியா இருக்கிறதால எங்களால பர்ஃபெக்ட்டா இந்த சர்ஜரி பண்ண முடியாது, நீங்க டாக்டர் ஜார்ஜை போய் கன்சல்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஜார்ஜுங்கிறது வேற யாரும் கிடையாது, ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாதுன்னு சொன்னா ஹீரோடைய அந்த டாக்டர் ஃப்ரெண்டு தான். அந்த டாக்டர் ஆல்ரெடி ஹீரோயினுக்கே ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாதுன்னு சொன்னாரு. இப்போ ஆக்சிக்கு வேற வழியே இல்லை, ஹீரோடைய ஹெல்ப்பை தேடி தான் போறான். அங்க ஹீரோ கிட்ட போயிட்டு ஹீரோ முன்னாடி நின்று என்ஷு உன்னால மட்டும்தான் இப்போ என் அம்மாவுடைய உயிரை காப்பாற்ற முடியும், தயவு செஞ்சு வேனுடைய அம்மா உயிரை காப்பாற்ற, அவங்க ரொம்பவே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்காங்க, நீ அந்த டாக்டருக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா என் கால கிரஷு ரொம்பவே டர்ட்டியா இருக்கா, நீ என்ன பண்ணணும் உனக்கே தெரியும்னு சொல்லும் போது ஆக்சியோ ஹீரோயின் அம்மா உயிரை காப்பாற்ற என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கான். ஏன்னா ஆக்சி சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அம்மா அப்பா கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் அம்மா தான் ஆக்சியை தான் சொந்த பையன் போல ஹீரோயின் கூடயே வச்சு வளர்த்துருப்பாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் ஹீரோயினுக்காகவும் ஹீரோயின் அம்மாவுக்காகவும் அவன் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கான். ஆக்சி அவன் ஷர்ட்டோடைய ஸ்லீவ் எடுத்து ஹீரோடைய ஷூவை தொடச்சிட்டு இருக்க. ஹீரோவுக்கு செம்மையா கோவம் வருது. ஆக்சியோடைய நெஞ்சிலே எட்டி உதச்சிட்டு அவங்க என்ன உனக்கா பயாலஜிக்கல் அம்மா, அந்த வேனுக்கு தானே, அப்படி இருந்தும் இன்னமும் எதுக்கு அவன் என் முன்னாடி வந்து என்ன பெக் பண்ணி கேட்கவே இல்லைன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அப்ப கூட ஆக்சி ஹீரோ முன்னாடி எழுந்து நின்று தயவு செஞ்சு என் அம்மாவை காப்பாத்துன்னு சொல்லி பெக் பண்ணி கேட்டுட்டு இருக்கான். ஆக்சியோட முகத்தை பார்க்கும் போதெல்லாம் ஹீரோயின் கூட சேர்ந்து தனக்கு பண்ண துரோகம் தான் ஹீரோ கண்ணு முன்னாடி வந்து போகுது. அவன் கோவத்தை அவனால கண்ட்ரோலே பண்ண முடியல. இன்னைக்கு இந்த அளவுக்கு என்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கல, அன்னைக்கு என் வைஃப் கூட சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணி அன்னைக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி அவனை அடின்னு அடிச்சுட்டு ஆக்சி மேல கட்ட பணத்தை தூக்கி போட்டு இந்த பணத்தெல்லாம் பொறுக்கிட்டு போய் அந்த வேனுடைய அம்மா உயிரை காப்பாத்துன்னு சொல்றான். நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அம்மாவுக்கு சக்சஸ்ஃபுல்லா சர்ஜரி முடிஞ்சு இப்போ அவங்க ஓரளவுக்கு பெட்டரா இருக்காங்க. ஆக்சி தான் அவங்க கூடயே இருந்து அவங்க கை காலெல்லாம் பிடிச்சு விட்டு அவங்களை ரொம்பவே டேக் கேர் பண்ணிக்கிறான். போதும்பா நீ நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை, கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுன்னு சொல்லும் போது இல்லம்மா எனக்கு டயர்ட்லாம் ஆகல, எனக்கு 10 வயசா இருக்கும் போது என் பேரண்ட்ஸ் கார் ஆக்சிடென்ட்ல இறந்தப்போ நீங்க தான் என்ன கூட்டிட்டு வந்து இந்த அளவுக்கு வளர்த்துருக்கீங்க, இந்த உலகத்துல உங்களை விட எனக்கு எதுவுமே பெருசு இல்லை, எனக்கு நீங்க தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்பவே கேரிங்கா பாத்துக்கிறான். இந்த பக்கம் ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஃபெங்க தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினை பத்தின இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்க மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்கான். அவன் போன்ல இருக்கிற ஹீரோயின் போட்டோவையும் அவங்க பேரையும் சொல்லி இந்த போட்டோல இருக்கிற இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி உங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்தாங்களான்னு சொல்லி விசாரிக்கும் போது அந்த டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பொண்ணு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க. அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் கேன்சர். ஆனால் இப்போ அவங்க உயிரோடு இல்லை, அப்போவே இறந்துட்டாங்கன்னு சொல்ல அதை கேட்ட அசிஸ்டண்ட்டுக்கு பெரிய ஷாக்காக இருக்கு. டாக்டர் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ பக்கம் தான் ஓடிட்டு இருக்கா. அங்கே ஆப்போசிட்டில் ஹீரோடைய ஃபியான்ஸே கியூ தான் நின்றுட்டு இருக்கா. அவள் என்ன விஷயம்னு கேட்கவும் ஃபெங்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. என்ஷுவும் அந்த வேனும் எந்த அளவுக்கு டீப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்கன்னு ஆல்ரெடி உனக்கு நல்லாவே தெரியும். இப்போ போய் 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வேன் கேன்சரில் இறந்தாங்கிற விஷயத்த சொன்னீங்கன்னா அவருடைய நிலைமை என்ன ஆகுன்னு சொல்லி யோசிச்சியா? அதான் ஆல்ரெடி அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆச்சுல. இதுக்கப்புறம் அந்த வேனை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனையும் நீ ஹீரோ கிட்ட சொல்ல வேணான்னு சொல்லி தடுத்துறா. இங்கே ஹீரோவும் எந்நேரமோ ஹீரோயின் நினைப்பிலையா அவங்களே நினச்சி பைத்தியம் முடிச்ச மாதிரி அழுதுட்டு இருக்கா. மறுநாள் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் டிசைன் பண்ண ஒரு ஜுவல்லரி டிசைனுக்கான அவார்டு கூட உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? அந்த ஜுவல்லரியை டிசைன் பண்ணா டிசைனர் வேன் எங்கன்னு சொல்லி ஆக்சி கிட்ட தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஆக்சியோட கேர்ள் ஃப்ரெண்டு ஜியா தான் எல்லார் முன்னாடியோ அந்த ஜுவல்லரியை டிசைன் பண்ணா டிசைனர் வேன் 3 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ்ட்ரிக் கேன்சர்ல இறந்துட்டாங்க சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவுடைய அசிஸ்டன்டும் எங்க ஹீரோக்கு தெரிஞ்சிருமோட்டு ஸ்டேஜுக்கு ஓடி போய் அங்க இருக்கிற மைக்கெல்லாம் போடிங்க, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவோம். என்ன மிஸ்டர் ஃபூ என்ஷு, உங்க அசிஸ்டண்ட ஸ்டாப் பண்ணாமலே இருக்கீங்க? நீங்க எதனா இத்தனை வருஷமா வேன் எங்க போனான்னு தேடிட்டு இருந்தீங்க, அவளை பத்தின உண்மையை நீங்க தெரிஞ்சுக்க வேணாமான்னு கேட்கவும் ஆல்ரெடி ஹீரோவுக்கு பாதி உசுரல ஃபெங் நகர்ந்து வா, அவங்க என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை பேசிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ஷு, நீங்க தேடிட்டு இருந்த வேன் இப்போ உயிரோட இல்ல. 3 வருஷத்துக்கு முன்னாடியே கேஸ்ட்ரிக் கேன்சர்ல அவ இறந்து போயிட்டா. அதுக்கான டெத் சர்டிபிகேட் இருக்கு, மெடிக்கல் சர்டிபிகேட் இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோவால நம்பவே முடியல. ரொம்பவே தடுமாற்றமா இருக்கு. உடனே ஆக்ஸையும் ஜியா பேச்சை ஸ்டாப் பண்ணி நம்ம முதல்ல வீட்டுக்கு போலான்னு சொல்லி ஜியாவுடைய கையை பிடிச்சி வீட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோவும் ஆக்சி பின்னாடியே ஓடி அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து ஒழுங்கா உண்மையை சொல்லு, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இப்ப சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம், வேன் எங்க போனான்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கான். உடனே ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஆமா வேன் செத்து போயிட்டா, அது ஒன்னாலதான், நீ தான் அவளை கொலை பண்ண. உனக்கு ஞாபகம் இருக்கா 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டாக்டர் வீட்டுல என் ஃபேமிலி மெம்பரை காப்பாற்றணும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உன் முன்னாடி நீல் டவுன் பண்ணி கேட்டேனே, அது வேற யாருக்காகவும் கிடையாது, வேனுக்காக தான். அன்னைக்கு மட்டும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருந்தீனா அவ உயிரை காப்பாத்த கொஞ்சமாவது சான்ஸ் இருந்திருக்கும். உன்னாலதான் அவ செட்டான்னு சொல்லவும் ஹீரோவால பேசக்கூட முடியல. நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு. ரொம்பவே பதட்டமாகறா. இல்ல நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க, நீ சொல்றத நான் நம்ப மாட்டா. ஹீரோயின் பாடியை பார்த்ததான் நான் நம்புவேன்னு சொல்றதுக்கு அவ பாடியை 3 வருஷத்துக்கு முன்னாடியே தகனம் பண்ணியாச்சு. நம்பிக்கை இல்லைன்னா ஹாஸ்பிட்டல போய் விசாரிச்சுக்கோ, இல்லைன்னா அவ கலரை போய் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஜியா கூடிய ஆக்சி கிளம்பிடுறா. அதே இடத்துல ஹீரோவுக்கு மயக்க வர மாதிரி இருக்கு. பிளட் வாமிட் எடுத்து அங்கேயே விழுந்துடுறா. மறுநாள் கண் விழிச்சு பார்க்கும் போது வீட்டுல தான் இருக்கா. அப்போ ஆப்போசிட்ல அசிஸ்டன்ட் பார்க்கவும் அவனுக்கு செம்மையா கோவம் வருது. அவனோட ஷர்ட்டை பிடிச்சி உனக்கு எல்லா உண்மையும் முன்னாடியே தெரியும் தானே, எதுக்காக என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அப்ப பக்கத்துல நிக்கிற ஹீரோடைய ஃபியான்சியும் அவளுக்காக எதுக்காக நீங்க உங்க அசிஸ்டன்ட் கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம மறைச்சதே உங்க நல்லதுக்கு தானே சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவன் மறைச்சதுக்கு ரீசன் நீ தானா, உனக்கு மரியாதையே சொல்றேன், இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடு. எனக்கு எப்போதுமே வைஃப்னா அது என்னுடைய வேன் மட்டும்தான், உனக்கு இந்த வீட்டுல இடமே இல்லைன்னு சொல்லுவோம். அவளும் அங்கேருந்து ஓடி போயிடுறா. இப்படி ஹீரோவுக்கு உண்மை தெரிய தெரிய கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் உருவமும் மறைஞ்சிட்டு இருக்கு. மறுநாள் ஹீரோ கையில பொக்கையோட ஹீரோயின் கல்லறைக்கு தான் போயிட்டு இருக்காரு. வேன், உன்னை தேடி நான் எங்கெங்கயோ அலைஞ்சேன், ஃபைனலா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கல்லறை முன்னாடி அந்த பொக்கேவை வைக்கவும் அங்க நின்ன ஹீரோயின் ஆன்மாவை ஹீரோவால பார்க்க முடியுது. அவரு கண்ணு முன்னாடியே அவங்க ஆன்மா சாந்தி அடைஞ்சு கம்ப்ளீட்டா டிசப்பியர் ஆகுறாங்க. வேன், கொஞ்சம் வெயிட் பண்ண, நானும் வந்துட்டு இருக்கேன்னு சொல்ல இங்க கட் பண்ண கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அம்மா ஆக்சியோட கேர்ள் ஃப்ரெண்டு 3 பேருமே ஹீரோயின் கல்லறை முன்னாடியே அவங்களுக்கு பொக்கேலாம் வச்சு மரியாதை பண்ணிட்டு இருக்க. வேன், அம்மாவை நினைச்சு நீ என்னைக்குமே ஃபீல் பண்ணாதம்மா, அம்மாவை ஆக்சி நல்லாவே பாத்துக்கிறான்னு சொல்லிட்டு அங்க ஹீரோயின் பக்கத்துல இருந்த என்ஷுவோட போட்டோவையும் தொட்டு பார்த்துட்டு என்ஷு நீயுமே ஒரு நல்ல குழந்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஃபைனலா ஹீரோவால ஹீரோயின் பிரிவை தாங்க முடியாம அவருமே இருந்து ஹீரோயின் கூடயே போயிட்டாரு. உயிரோட இருக்கும் போது வாழ முடியாத அவங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கைய செத்ததுக்கு அப்புறம் 2 பேருமே கை கோத்து ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருக்கா. அவங்களுடைய முடிவில்லா காதல் பயணத்தோட இந்த ஒரு சூப்பரான டிராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. இந்த டிராமா கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல டிராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான டிராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ so much and see you.